நம்ம இன்றைக்கி வந்து காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அதே இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடராக நுணுக்கி எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி பருப்பு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நுணுக்கி எடுத்துக்குவோம். ஒரே இதாக ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளால் பவுடராக நுணுக்க முடியாது. அதனால் 2 பேட்சாக போட்டுக்குவோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நுணுக்கிக்குவோம். இப்போ இதை நுணுக்கியாச்சு. இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்குவோம். இது மாதிரி ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சுக்கணும். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இன்னொரு பேட்ச் வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா சலிச்சுக்குவோம். எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்குவோம். நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்குவோம். இதை இப்போ ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். அது கூட இது நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பாகு ரெடி ஆகணும். பாருங்கள், நல்லா பாகு இப்படி ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சளிச்சு வச்சுருக்க முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விடுவோம். இது வந்து நல்லா கிண்டி விடுவோம். ஃபஸ்ட்டில் கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம மசிச்சு கிண்டி விட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் எல்லாத்தையுமே கிண்டிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருக்கும்ல அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ அதையும் நல்லா கிண்டிக்கும். இது அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்காண்டி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லைட்டாக கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் வந்து ஆப்ஷன் தான், பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நெய் சேர்த்துட்டோம்னா நல்லா உருட்டி திரட்டி வரும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டவ் விட்டு எடுத்துவோம். இது நல்லா கொஞ்சம் இப்போ பாருங்கள் கெட்டி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் இல்லையோ ஒரு பிளேட்டில் இதில் ஒன்று வந்து நம்ம இந்த இதை வந்து ஊற்றிக்குவோம். லைட்டாக நெய் தனிட்டு இதை வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஆகும். இதை வந்து நல்லா கொஞ்சம் இதோட கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஷீட்டில் வச்சு இப்படி மடக்கி இதை நல்லா நம்ம இப்படி பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா பட்டர் ஷீட்டை வச்சு நல்லா திரட்டிக்கணும். ஒரு சப்பாத்தி வச்சு கட்டி வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி செய்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம். பேக்கரி ஸ்டைலில் தேவைன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சில்வர் பேப்பர் லைட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சில்வர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி எடுத்துக்குவோம். ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க.
இதுதான் பேக்கரி ஸ்டைலில் வாங்குற மாதிரி நமக்கு கிடைக்கும். லைட்டாக பொரிக்கணும். இதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் மெலிசாவே திரட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப மைய கிண்டி இது பண்ணிட்டோம்னா ஹார்டாயிரும். இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்காது.